பக்தர்களுக்கு வேண்டிய வரங்களை வாரி வாரி வழங்கும் ஒரே அன்னை ஆதிசக்தி. ஆதிகோடி பீடம், பவித்ரபுரி சமஸ்தானம், பரமக்குடி மெயின் ரோட், குமரிக்குடி. அனைவரும் வருக, ஆதிசக்தியின் அருளை பெறுக. தமிழ்கூர் நல்லூரில் உள்ள மக்களே, கருத்து கணிப்பு கும்பல்களே, ஏசியூர் மனலிஸ்டுகளை எங்கேயாவது நீங்க பாத்தீங்களா? இது ஒரு கட்சியாட்டு ஃபங்க்ஷன் ஆகிற மாதிரி இது ஒரு பெரிய துன்பியல் நிகழ்வுக்கு ஒரு அனுதாப போஸ்டாவது எங்கேயாவது பாத்தீங்களா? இப்போ அண்ணாமலை அவர்கள் பேசினது வந்து ஓரளவுக்கு விஜய்க்கு ஆதரவா பேசியிருக்காரு, இவர் தான் கரெக்டான ஃபேக்ட் பேசியிருக்காரு அப்படின்லாம் வந்திருக்கு. அது பேசலாம், ஒரு தனிக்கட்சி ஆரம்பிச்சு விஜயோட கை கோர்க்கலாம், அது நாளைக்கு நடக்கலாம். பட் அந்த கரூர்ல இருந்து களத்துல சில மக்கள்லாம் வந்து ஒவ்வொரு விஷயம் நடந்துச்சுன்னு சொல்றாங்க, விஜய்க்குன்னு ஆதரவாகவும் பேசுறாங்க மக்கள். அந்த சிம்பத்தி வாக்குகள் அதெல்லாம் வந்துகிட்டு இருக்குல்ல. கேண்டிடேட்டே போட்டுவிட மாட்டானப்பா. 214 பேர் கேண்டிடேட் தயாரானா ஒரு அஞ்சலி போஸ்டால் போடுவாங்கல்லப்பா. இப்ப நான் களத்துல இருந்து வந்தோம்ப்பா. தாக்கே பிடிக்க மாட்டாரு. எதா ரேகை இருக்கான்னு கேட்டேன். நீ சென்னையில தானே இருக்கிறப்பா. பார்ட்டி ஃபங்க்ஷன் ஆகுதாப்பா? இல்ல, எதுவுமே பண்ண. பின்ன என்ன, அதைத்தானப்பா நான் சொல்றேன். ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்க தலைமறைவங்களாம் போடுறாங்க. அதுதான் ஜான் பண்ண சதி தான் காரணம். அது நான் தான் எல்லாம் புஷியானந்த் சீரோ, ஆதவர்ஜினா சீரோ, நிர்மல் குமார் சீரோ, அருள்ராஜ் சீரோ, விஜயலட்சுமி சீரோன்னா அது என்ன அரசியல்? அப்ப சீரோக்களால் என்ன பண்ண முடியும்? அதான் சீமான் என்ன பாக்குறாருன்னா, இது தேராது, இவனுக்கு ஒரு அபிமானம் இருக்கு, இந்த அபிமானத்தை நம்ம சாப்பிட்டுட்டு போயிடலாமான்னு பாக்குறாரு. தப்பு இல்லை. அந்த கட்சி எங்களுக்கு அநீதி, எங்க தலைவருக்கு வரக்கூடிய கூட்டத்துக்கு எதிராக திமுக பொறுக்க முடியாம அப்படி பண்ணிட்டாங்கன்னு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும். அப்படி ஸ்டாண்ட் எடுத்து திமுகவுக்கு கண்டற போஸ்ட் எத்தனை வாரம் ஒட்டியிருக்கான், எத்தனை சார் ஒட்டியிருக்கான்? செந்தில் பாலாஜி எல்லாம் அதில் குறை சொல்ல வேண்டியதில்லை. அங்கே கரூரில் 10 பேர் இறந்து செந்தில் பாலாஜிக்கு என்ன லாபம் வரும்? ஆனால் உங்ககிட்ட அமைப்பு இல்லை, ஒரு கமிட்மெண்ட் இல்லை, ஒரு டீம் ஸ்பிரிட் இல்லை, ஒரு கொள்கை இல்லை, ஒரு கோமாளி கூட்டமா, சிவாஜி ரசிகர் கூட்டம் மாதிரி ஒரு பச்சைவண்டி கூட்டமா அவங்க கூட்டம் இருக்கு. நான் 30,000 ஓட்டில் விஜய திருச்சியில் தோக்கடிச்சு காட்டுவேன். மத வெறி கும்பல் யாரை வச்சு? அது சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திர துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. சார், நம்ம விஜய் அவர்கள் தாவேக்கா பற்றி நம்ம நிறைய முறை பேசிட்டோம். நான் ஒரு ஆதரவு தெரிவித்தாலும் நீங்கள் வந்து அது மறுத்து, தாங்க கட்சி நிற்காது, 234 தொகுதி ஆள் இருக்கா, எல்லாமே கேட்டீங்க. இப்போ ஒரு அசம்பாவித சம்பவம் நடந்திருக்கு. இதற்கப்புறம் என்ன ஆக போகுது சார்? நான் கேட்டது சரிங்கிற மாதிரி சில ரேகைகள் தெரியுதா இல்லையா உனக்கு? இப்போ ஒரு மிகப்பெரிய மரணம். 40 பேர் ஒரு கட்சிக்காரங்களோ வேடிக்கை பார்த்தவங்களோ அவங்க கட்சிக்காரங்க தான் கிளைம் பண்ணுவாங்க. நடிகரை பார்க்க வந்தவங்கன்னு அவங்க கிளைம் பண்ண மாட்டாங்க. எனிவே, அவங்கள பார்க்க வந்தவங்க, உங்கள் கூட்டத்துக்கு வந்தவங்க, உங்களை ஓட்டு போடுவாங்களா இல்லையாங்கிறது கேரண்டி இல்லை. பட் உங்கள் மேலே ஒரு அபிமானத்தில் வந்தவங்க 40 பேர் இறந்துருக்கீங்க. இது ஒரு சாதாரண ஒரு பொது நிகழ்வுனாலோ, கும்பகோணத்தில் எது நடந்ததுனாலோ, நம்ம எல்லா ஊர்லேயும் அவங்களுக்கு அஞ்சலி செலுத்தி அது மெழுகுத்தி ஏற்றி வச்சு இது பண்ணுவோம். எந்த ஒரு ஊர்லேயாவது 214 ஒரு ஊர்லேயாவது ஒரு அஞ்சலி போஸ்டராவது விழுந்திருக்கா? ஜானாரிக்கு சாமி, நான் சொன்னது புரியுதா உனக்கு? இப்போ உங்கள்கிட்ட அமைப்பு இல்லை, ஒன்றும் இல்லை, வெறும் நடிகரோட கூட்டத்தை வச்சு கத்தம் ஓத முடியாது நான் சொன்னது ஜானாரிக்கு சாமிக்கு தெரியுதா இல்லையா? அப்போ நீங்க விஜய்க்கு பணத்தை வாங்கிக்கிட்டு அமைப்பை கட்டமைக்காம போலியா பொய்யா ஃப்ராடு செய்திகளை நிறுத்தியே நீங்க காலத்தை ஓட்டிருக்கீங்க. அமைப்பு செட் ஆகலாம், ஸ்ட்ரக்சர் இல்லையா கட்சிக்கு? இன்வால்மெண்டோட யாரும் இல்லை. அங்க 41 பேர் உங்க தலைவரை பார்க்க வந்தும் இறந்துருக்கான். அவனுக்கு எத்தனை ஊர்லயே அஞ்சலி போஸ்ட் ஒட்டியிருக்க? அது உங்க என் ஸ்டாண்டு. அதில் நான் விஜயும் குறை சொல்லலை, கட்சியும் குறை சொல்லலை, செந்தில் பாலாஜி எல்லாம் அதில் குறை சொல்ல வேண்டியதில்லை. அங்கே கரூரில் 10 பேர் இறந்து செந்தில் பாலாஜிக்கு என்ன லாபம் வரும்? அப்படி எவனாவது அரசியல் பண்ணுவானா? செந்தில் பாலாஜி ஒரு ப்ரூடண்ட் அரசியலாக இருக்கிறதுனால தானே நம்பர் 1 ஆர்கனைசராக இருந்துட்டு இருக்கிறான். அவனுக்கு என்ன வந்து போச்சு? 10 பேர் இறந்து அது பண்ணது. அதையும் அவுட் ரைட்டாக ரிஜெக்ட் பண்ணுறேன். இப்போ செந்தில் பாலாஜி ஒரு நெகட்டிவான ஆட்களை செந்தில் பாலாஜி அதில் அக்யூஸ் பண்ணும்போது அதையும் நான் ரிஜெக்ட் பண்ணுறேன். விஜயும் இந்த மாதிரி நடக்குன்னுலாம் யாரும் நினச்சிருக்க மாட்டாங்க. இப்போ நான் ஏற்கனவே பல சம்பவங்களில் பஸ் எரிப்பு நடக்கும்போது இறந்தாங்கன்னா பஸ்ஸை தான் இறக்கி நினைப்பாங்க, ஆக்சிடென்ட்டில் இறந்துருக்கலாம். பட் விஜய் நான் இதை குறை சொல்லலை, இந்த விஷயத்தில் விஜயம் குறை சொல்லலை. ஆனால் உங்ககிட்ட அமைப்பு இல்லை, ஒரு கமிட்மெண்ட் இல்லை, ஒரு டீம் ஸ்பிரிட் இல்லை, ஒரு கொள்கை இல்லை, ஒரு கோமாளி கூட்டமாக, சிவாஜி ரசிகர்
கூட்டம் மாதிரி ஒரு பச்சைவண்டி கூட்டமா அவன் கூட்டம் இருக்கு. வேடிக்கை பார்க்க சிவாஜிக்கு 10 லட்சம் பேர் வந்தான். ஒரு டீம் ஸ்பிரிட் கிடையாது அங்க. அதே மாதிரிதான் டீம் ஸ்பிரிட் இல்ல. டீம் ஸ்பிரிட் இருந்தா இறந்து போனவனுக்கு அத்தனை கிளையிலையும் என்ன 117 மாவட்ட செயலாளர் போட்டிருக்கிறியா? ஏதாவது ஒரு மாவட்ட செயலாளர் அஞ்சலி போஸ்ட் ஓட்டுனானா? 2 நாள் ஆகுதுல்ல சார், எங்கேயாவது நீ பாத்திருக்கியா தம்பி? அப்போ இதைத்தான் நான் சொன்னேன். 214 கேண்டிடேட் கிடையாது, டீம் ஸ்பிரிட்ல எவனும் கிடையாது, ஒருத்தனுக்கு ஒருத்தன் ஃப்ரெட்டானிட்டி கிடையாது. நாம் தமிழர் ஃப்ரெட்டானிட்டி இருக்கு. ஒரு வேலுப்பிள்ளை பிரபாகரங்கிற ஒரு தலைமையின் கீழ் அவனை இருக்கிறானுங்க. சீமான் அதுக்கு ஒருங்கிணைப்பாளராக முன்னிறுத்தி நடத்திட்டு இருக்கிறாரு. ஒரு பாச உணர்வு இருக்கு, ஒரு நம்ம கொள்கை ஜெயிக்கணும்னு இருக்குது, நம்ம தமிழ் தேசியம் வெல்லணும்னு இருக்குது, ஒரு அரசியல் ஒரு கொள்கை பிடிப்போட அங்க இருக்குது. நீ பண்றது வியாபாரம், அரசியல் வியாபாரம், பாப்புலாரிட்டியை வியாபாரத்துக்கு பண்ண பாக்குற. இப்போ ஒரு கிரைசிஸ் வரும்போது எவனுமே வியாபாரத்துக்கு வந்தவ மாதிரி அதுல கஷ்டப்படுறதுக்கோ அதுல இன்வெஸ்ட் பண்றதுக்கோ எவனும் தயாரில்லை. கண்டிப்பா இதுல என்ன பண்ணிருக்கணும்னா, விஜய்க்கு ஆதரவா என் நிலைப்பாடு அல்லாது, என் நிலைப்பாடு கவர்மெண்ட் போலீஸ் எல்லாம் கரெக்டா தான் இருந்தாங்கிறது என் நிலைப்பாடு. நிர்மலா சீதாராமனுக்கு நிலைப்பாடும் அதுதான், தினகரனுக்கு நிலைப்பாடும் அதுதான், சீமானுக்கு நிலைப்பாடும் அதுதான். நயனாரும் இவர் அண்ணாமலையும் மாற்று நிலைப்பாடு. நயனார் அண்ணாமலையை கேபினெட்ல 4வது இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் அடிச்சு தூக்கி போட்டுட்டு போயிட்டாங்க. நான் ஃபேக்டா சொல்றேன். நயனார் அண்ணாமலை நிலைப்பாட்டை, முன்னாள் தலைவர் அண்ணாமலை நிலைப்பாட்டை, இந்நாள் தலைவர் நயனார் நிலைப்பாட்டை மோடி கேபினெட்ல 4வது இடத்துல இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் மோடிக்கு லாயலிஸ்ட் ஆட்டு, மோடிக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் படி அடிச்சு தூக்கி துரத்துக்கு போட்டுக்கிட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அடிச்சது தெரியாம போயிட்டு இருக்காங்க. இவங்க நிர்மலா அடிச்சுட்டாங்க, இந்த கருத்துல அடிச்சுட்டாங்கிறதோட கதற முடியாது. நான் எவிடன்ஸோட பைப்பேன், எதையுமே நான் எவிடன்ஸோட சொல்லக்கூடியவன் தான். நிர்மலா கருத்து மற்ற கருத்துன்னு இதுல பார்த்தா தெரியும். அப்ப நிர்மலா கருத்து தான் என் கருத்து, சீமான் கருத்து தான் என் கருத்து, தினகரன் கருத்து தான் என் கருத்து. பட் டிவிக்கு அப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுக்க முடியாது. அந்த கட்சி எங்களுக்கு அநீதி, எங்க தலைவருக்கு வரக்கூடிய கூட்டத்துக்கு எதிராக திமுக பொறுக்க முடியாம அப்படி பண்ணிட்டாங்கன்னு தான் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும். அப்படி ஸ்டாண்ட் எடுத்து திமுகவுக்கு கண்டற போஸ்ட் எத்தனை வாரம் ஒட்டியிருக்கான்? எத்தனை சார் ஒட்டியிருக்கான்? எங்கேயும் இல்லை. இல்ல சார். அப்ப நான் சொன்னதானே சார் சரி. இவன் பிரியன் இவங்க எத்தனையோ பேர் போன்றவங்க எல்லாம் ஆவுன்னு சொன்னதெல்லாம் பொய்யில்லா சார். நான் சொன்னதுதானே சார் சரி. அவங்க என் சகோதரர்கள், நண்பர்கள், பாசத்துக்குரியவர்கள், அது நான் வரல. பட் கருத்துல அவங்க சொன்ன கருத்து தப்பு, நான் சொன்ன கருத்து தானே சார் சரி. நான் களத்துல இருந்து வந்தோம் சார். சார் இப்போ ஆதவர்ஜுன் ஒரு நேற்று ஒரு பதிவு போட்டாரு சமூக வலைத்தளங்கள்ல, போட்டு அதை நீக்கவும் பண்ணிட்டாரு. என்னன்னா, இளைஞர்கள் எழுச்சியால நேபாளத்தில் எப்படி ஒரு போராட்டம் நடந்துச்சோ அந்த மாதிரி தமிழகத்தில் நடக்கும், இந்த ஜென்சி பசங்களாம் சேர்ந்து ஒரு போராட்டம் பண்ணுவாங்கன்னு போட்டுட்டு டெலிட் பண்ணிட்டாரு. எங்க ஒரு அஞ்சலி தலைமறைவா இருக்காங்களா இவங்க? அஞ்சலி போஸ்டர் கூட ஒட்ட முடியலையே சார் உங்களால. சார் பாதிக்கப்பட்ட அந்த உயிர்களுக்கு, உங்க தலைவரை பார்த்த அந்த உயிர்களுக்கு ஒரு அஞ்சலி போஸ்டர் கூட ஒட்ட முடியலையே சார். அப்ப எல்லாமே சுயநல கும்பல். நான் அதான் சொன்னேன். விஜய் உட்படவா? விஜய் உட்பட தான். சினிமா ஓடக்கு தானே இதை பண்றான். அஜித் மண்டம் வேண்டாம், எவன் வாழ்க்கையும் கெடுக்கல. இன்னும் அஜித் எவ்வளவு பெரிய மலையாளியா இருந்தாலும் சரி, அவன் பிராமணன் இருந்தாலும் சரி, ஹயஸ்தாவா இருந்தாலும் சரி, என்ன ஜாதி என்ன மொழி இருந்துட்டு போறான், எவ்வளவு பெரிய மாமை. அப்போ நீ வந்து மண்டத்தை ஃபண்ட் பண்றது, ஒரு முன்னாள் எம்எல்ஏ கொண்டு வச்சு இது பண்றது, நீயே காசு கொடுத்து போஸ்டர் மதுரையில் ஒட்ட வைக்கிறது, எல்லாமே வந்து உன்னோட படம் போடுறதுக்கும் உன் சுயநலத்துக்கும் தானே. அப்போ இந்த சுயநலவாதிகளோட கூட உள்ள இந்த சுயநலவாத ரசிகர் கூட்டம் வந்து அவனும் சுயநலமா ஓடிட்டானே. அவன் இன்னைக்கு ஓடிட்டானே சார். இந்த 40 பேர் கூட அவன் ஒரு அனுதாபத்துக்காவது கூட நிற்கணுமே சார். தேனியில நாம் தமிழர் ஒட்டியிருக்கான் சார். தேனி மாவட்டத்தில் நாம் தமிழர் இவனுக்கு அஞ்சலி போஸ்டர் அடிச்சு ஓட்டியிருக்கான் சார். தேவைக்கா எங்க போனான்? இல்ல, நீங்க கடந்த ஒரு பேட்டியில சொல்லியிருந்தீங்க, சீமான் இதை பேசி ஒரு ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொன்னீங்க. அப்படிங்கும்போது இந்த விஷயத்த பேசி விஜய்க்கு ஆதரவா பேசி சீமான் அவர்கள் ஒரு அரசியல் ஆதாயம் தேடுறாரா, ஸ்கோர் பண்றாரா? அதானா? நீங்க சீமான் அரசியல்வாதி, அரசியல் ஆதாயம் தேடல ஒன்றும் தப்பு இல்லை. எவ்ரிபடி இஸ் இன் பொலிட்டிக்ஸ். விஜய் வச்சு பண்றாரு. அப்ப முன்னாடி வந்து அடிப்பாரு, இப்ப வந்து ஆதரவு கொடுப்பாரு. கண்டிப்பா. எனக்கும் விஜய்க்கும் எந்த விரோதமும் இல்லை. எனக்கு போட்டியாளர் இவர் எடப்பாடி பழனிசாமி தான். சவுக்கு சங்கர் நோட் பண்ணிக்கிடுங்க, சுமன் ஸ்ரீராமன் நோட் பண்ணிக்கிடுங்க, நீங்க எல்லாம் மறைச்சிட்டு போக முடியாது. தினமணி வைத்தியநாதன் நோட் பண்ணிடுங்க. சீமானுக்கு போட்டியாளர் இந்தியா இவரு சீமானுக்கு போட்டியாளர் எடப்பாடி பழனிசாமி தான். விஜய் ஸ்டாலின் எதிர்த்து இல்லையா அவரு? சீமான் அவர்கள் ஸ்டாலின் எதிர்த்து நிக்கல, ஆட்சி மாற்றம் அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஸ்டாலின் எதிர்த்து தாங்க நிற்கிறாரு. 3.8% வாக்கு இருந்த சீமான் 8.2 வந்ததுல ஸ்டாலின் இருந்து 7ல் 5 சீமானுக்கு தானே வந்திருக்கு. எடப்பாடிக்கு போகலையே. எடப்பாடியை க்ளோஸ் பண்ணாதானே நாளைக்கு ஸ்டாலின் எடுத்து அடிக்க முடியும். இல்ல, நீங்க இந்த போட்டின்னு சொல்றீங்கல்ல, சீமானுக்கு எடப்பாடி தான் போட்டி அப்படிங்கும்போது அது எதை மீன் பண்றீங்க? 1% இருந்த சீமான்
எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தி தான் 8.3% வந்துட்டாரு. எடப்பாடி திமுகவுக்கு மாற்று அல்ல. எடப்பாடி தலைமையில ஸ்டாலின் தோற்கடிக்கவே முடியாது எந்த காலத்திலையும். எடப்பாடி வந்து 2 ஜாதி கட்சியா போயிட்டு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம எடப்பாடியில ஜெயிக்கிறதுக்காக ஒரு ஜாதிக்கு 10.5 கொடுத்ததுல வன்னியர் அல்லாதவரெல்லாம் இவரெல்லாம் ஒரு சீஃப் மினிஸ்டர், இவரை நம்பி நம்ம என்னத்துக்கு ஓட்டு போட்டுன்னு நான் வன்னியர்ஸ் எல்லாம் அவரை எதுக்குறான். அதே மாதிரி வெள்ளாள கவுண்டர் ஆதிக்கம் தான் இவர் வந்தா வரும், வெள்ளாள கவுண்டர் எல்லாம் சமூக சூறையாடிட்டு போயிடுவான்னு நான் வெள்ளாள கவுண்டர்லாம் எதுக்குறான். அதே மாதிரி பன்னீருக்கும் தினகரனுக்கும் பயந்து போய் அவர் முத்துராமலிங்க தேவர்னு சொல்லும்போது தென் தமிழகத்தில் அவர் கிளீனா காலி ஆயிட்டாரு. தென் மாநிலத்தில் சீமான் தான் போல்டா பாண்டியன் நெடுஞ்செழியன்னு சொல்றான்னு நாடாரு. எஸ் நாடாரு, நான் தெரியுமா நாடார்கள் வந்து சீமான் தாயா போல்டு பாண்டியன் நெடுஞ்செழியன்னு சொல்லிட்டான். எந்த அரசியல் தலைவர் சொன்னான்? அதை தாண்டி முத்தரையர், தேவேந்திர குல வேளாளர், யாதவர், அகமுடையார்கள் கூட ஒற்றுமைக்காக சீமான் சொல்றதாங்க. சரி, எடப்பாடி ஜாதி கலவரத்தை தூண்டி விடுறதுக்கு வள்ளலாருக்கு இணையான ஒரு தலைவர், இணையான ஒரு மனிதர், பொய் வழக்கில் பாதிக்கப்பட்டவர் ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு பேர் வைக்கணும்னு ஒரு தரப்பும், அமமுக எல்லாம் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் தான் சொல்றாங்க. புதிய தமிழகம் ஜான் பாண்டியன்லாம் இமானுவேல் சேயர்னு சொல்றாங்க. அப்போ இவர் தலித் விடுதலைக்காக விதைக்கப்பட்ட அன்னைக்கு அந்த பேர் தான். இப்போ தேவேந்திர குல வேளாளருங்கிற இதில் தேவேந்திர குல வேளாளரின் அடையாளமான ஐயா இமானுவேல் சேகரன் பேர் வைக்கணும், தியாகி இமானுவேல் சேகர் பேர் வைக்கணும்னு ஒரு தரப்பு சொல்றாங்க. இந்த இடத்துக்குள்ள எடப்பாடி பழனிசாமி 20 வருஷமா கலவரம் நடக்கூடிய இடத்துல பன்னீருக்கும் தினகரனுக்கும் பயந்து ஒரு தரப்பு கிட்ட சரண்டர் ஆனா மற்ற ஜாதி என்ன நினைப்பாங்க? சரண்டர் பார்ட்டியா இவரு? எடப்பாடி சரண்டர் பார்ட்டியா? சீமான் தான் சுத்த வீரன், பாண்டியன் நெடுஞ்செழியன் பேர் வைக்கணும்னு சொல்றாப்புல. அப்ப இதுல எடப்பாடியை பலகீனப்படுத்திடுவார் சவுக்கு சங்கர், தேவேந்திர குல வேளாளர் தம்பி சவுக்கு சங்கர். உங்க சமூகமே எடப்பாடி பழனிசாமிய அந்த வார்த்தையை சொல்ல விரும்பல. இந்த ஏர்போர்ட் விஷயத்துல ரொம்ப இதா பேசுறான். சீமான் தான் போல்டுங்கிறான். தம்பி சவுக்கு சங்கர், நீங்க தேவேந்திர குல வேளாளர்னாங்க, உங்க சமூக மக்கள் உணர்வை நீங்க தெரிஞ்சு பாருங்க, இதான் உண்மை. அதே மாதிரி முத்திரையர் அதை பேசுறான். அப்போ சீமானுக்கு நோக்கம் எடப்பாடியை பலகீனப்படுத்தி தான் 8 வந்திருக்கிறாரு. இன்னும் எடப்பாடி பலகீனப்படுத்தி 17 வந்துடலாம். அப்போ விக்கிரவாண்டியில் எடப்பாடி நிற்கல, அது சீமானுக்கு பெரிய பிளஸ். அங்க நீங்க இது கோனேரிக்குப்பம் கோன் கோட்டை அது சொல்லும்போது ஒரு முன்னாள் மந்திரி, அந்த மந்திரி யாருன்னு தெரியும், அந்த டகால்ட்டி எங்களுக்கு புரியும். கலெக்டர்கிட்ட போய் சீமானுக்கு மீட்டிங்க்கு அனுமதிக்காதுன்னு ஆளை வச்சு ஜாதி வரியில பண்றான் ஒரு முன்னாள் மந்திரி. சீமான் டக்குன்னு கேட்டாப்புல மராட்டியம் கோட்டைன்னு சொல்லும்போது பொத்திக்கிட்டு இருந்தா இப்போ கோன் கோட்டை, கோனார் கோட்டை, தமிழங்கோட்டைன்னு சொல்லும்போது வந்து நிற்கிறியான்னு கேட்டான். அந்த மீட்டிங்ல அந்த ஒரு ரிப்போர்ட்டரை விட்டு கலாட்டா பண்ணும்போது அந்த ரிப்போர்ட்டர்கிட்ட போய் கேட்டான். அப்போ இந்த ஓட்டு எப்படி வரும்? ரெட்டலையில கோனாருக்கு பலமே இல்லை, பலனே இல்லை. ரெட்டலையில முத்திரையருக்கு பலன் இல்லை, ரெட்டலையில யாதவருக்கு பலன் இல்லை, ரெட்டலையில நாடாருக்கு பலன் இல்லை, ரெட்டலையில மன்னார் நாவிதருக்கு இவருக்கு பலன் இல்லை. அப்போ ரெட்டலையில பலன் இல்லாத காஸ்ட்டை தான் சீமான் தட்டி தூக்கிட்டு போறாப்புல. இது சுமன் ஸ்ரீராமன் டார்க்ல இருந்தாருன்னா நான் என்ன செய்ய முடியும்? பிரியன் டார்க்ல இருந்தா நான் என்ன செய்ய முடியும்? சவுக்கு சங்கருக்கு தெரியும், மறைக்கிறாரு. ஸோ இந்த விஜய் கம்பேரிசனுங்கிறது சீமானுக்கு பப்ளிசிட்டியை ஏற்றி கொண்டு போறதுக்கும், சீமான் ஈரோடு கிழக்குல எடப்பாடி பழனிசாமியும் சீமானும் கண்டஸ்ட் பண்ணிருந்தா வித்தியாசம் பெருசா இருக்காது. கொங்கு பெல்ட்டிலே சீமான் எடப்பாடி பழனிசாமி பலகீனப்படுத்திட்டாப்புல, அது வெளியே வந்துருங்கிறதுக்காகவும் எடப்பாடி பயந்து ஓடுனதும் வெளியே வருது. அப்போ சீமான் என்னென்ன இடத்துல எடப்பாடி பலகீனப்படுத்தி இருக்கிறாரு எல்லாம் டேட்டாப்பா. சவுக்கு சங்கரம் மறுக்க முடியாது, சுமன் ஸ்ரீராமன் மறுக்க முடியாது, இடது மறுக்க முடியாது, வலது மறுக்க முடியாது, தினமணி வைத்தியநாதன் மறுக்க முடியாது. உண்மையின் பலம் கொண்டு நேர்மையா சொல்றேன். நீ வேணா என்ன சொல்லுவ? சீமா நாடா ரவீந்திர நாடாருன்னு சொல்லுவ, சொல்லிட்டு போ, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நான் சொல்றது உண்மையா சரியாங்கிறத மட்டும் பாரு. சீமா எடப்பாடியை விட தென் மாவட்டத்தில் 30,000 ஓட்டு அதிகம். இப்போ பண்ண குளறுபடியில பன்னீர், சசிகலா, தினகரன் போன்ற செல்வாக்கான தேவர்களுக்கு எதிராக இவர் மதுரை ஏர்போர்ட்டு, பாரத ரத்னா இந்த மாதிரி எல்லாம் ஜாதி அரசியல் பண்றதுல பிற ஜாதிகள்லாம் அப்படியே சீமான் தான் எல்லா ஜாதிக்கும் பொதுவான தலைவர்னு ரெட்டலைக்கு ஓட்டு போட்ட பிற ஜாதிகள்லாம் சீமானுக்கு போடலாங்கிற முடிவுக்கே வந்துட்டாப்புல. அப்ப சீமானுக்கு டார்கெட் எடப்பாடி பழனிசாமி தான். அது ஒரு சனியை இது ஒரு சனியன்னு சொல்லும்போது திமுக மட்டும் அவர் எதுக்கல்ல, திமுகவையும் ஒரு சனிங்கிறாரு, அண்ணா திமுக ஒரு சனிங்கிறாரு. அந்த தருமபுரி கூட்டத்துல இது பண்ணார் பாத்தீங்களா? அப்போ அதுல வந்து அவர் அண்ணாவையும் எம்ஜிஆரையும் சொல்லல, திமுகவையும் அண்ணா திமுகவும் சொல்றான்னு சொல்லிட்டாரு. அப்படிதான் சொன்னாரு. சைதத்துறை சாயம் பண்ண போன்றவங்களோட உணர்வை மதிச்சு எம்ஜிஆரை அந்த இடத்துக்குள்ள கொஞ்சம் சாஃப்டா டீல் பண்ணிட்டு போனாரு. அப்போ இவர் இங்க எந்த இடத்துக்குள்ள வராரு? எடப்பாடியை பலகீனப்படுத்துங்கிற இடத்துக்கு தான் வராரு. திமுக எதிர்ப்புன்னு தன் ஓட்டை எடப்பாடி கிட்ட கொண்டு விட்டுட்டு போறதுக்கு சீமான் இல்லை. அதனாலதான் 2 திராவிட சனியை
அந்த 2 திராவிட சனியனுக்கு சட்டையா தூக்கி போட்டுட்டு ஒரு கொடுஞ்சனியை இதுன்னு வராரு. நீ என்ன பண்ண முடியும்? கில்லிங் இன் சைலன்ஸ் தான் சவுக்கு சங்கர் சீமான பண்ண முடியும். சுத்த வீரனா இருக்கிறான் சவுக்கு சங்கர். சொல்லிட முடியுமா? இன்னொருத்தன் முத்துராமலிங்க தேவர் பேரை எடப்பாடி சொன்ன பிறகு பாண்டிய நெடுஞ்செழியன் ஒரு பேரை சொல்ல முடியுமா? தென் மாவட்டத்தில் உள்ள அனைத்து சமூக மக்களுக்கும் சீமான் சுத்த வீரன்னு தெரியும். முக்குளத்தூர்ல அகமுடையாரங்காலர்களுமே அதை பாராட்டக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு இருக்குது. சீமான் எடப்பாடியை பலகீனப்படுத்தி 17% வருவார். விஜய் மேட்டர் ஒரு பப்ளிசிட்டிக்காக சீமான் பேசுறது. ஓகே, இப்போ அண்ணாமலை அவர்கள் பேசினது வந்து ஓரளவுக்கு விஜய்க்கு ஆதரவா பேசியிருக்காரு, இவர் தான் கரெக்டான ஃபேக்ட் பேசியிருக்காரு அப்படின்லாம் வந்திருக்கு. விஜயுடன் கைகோர்க்கும் அண்ணாமலை இந்த மாதிரி நிறைய வந்துகிட்டு இருக்கு. உங்களுடைய வியூ என்ன சார்? அண்ணாமலை அவர்கள் அது பேசலாம். அவர் தனிக்கட்சி ஆரம்பிச்சு விஜயோட கை கோர்க்கலாம். அது நாளைக்கு நடக்கலாம். பட் முதல்ல தனிக்கட்சி ஆரம்பிச்ச பிறகுதான் கை கோர்க்கதை பற்றி பேச முடியும். தனிக்கட்சி ஆரம்பிச்ச பிறகு விஜய் அண்ணாமலை சிஎம்மா சொன்னா அண்ணாமலை அதை ஏற்றுக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. ஓகே, இந்த நிறைய பிரச்சனை இருந்தாலுமே அந்த கரூர்லேருந்து களத்தில் சில மக்கள்லாம் வந்து ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க. விஜய்க்குன்னு ஆதரவாகவும் பேசுகிறாங்க மக்கள். அந்த சிம்பத்தி வாக்குகள் அதெல்லாம் வந்துகிட்டு இருக்குல்ல. கேண்டிடேட்டே போட்டுவிட மாட்டானப்பா. 214 பேர் கேண்டிடேட் தயாரானா ஒரு அஞ்சலி போஸ்டாவது போடுவாங்கல்லப்பா. இப்போ நான் களத்துல இருந்து வந்தவன்ப்பா. பெரிய 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 களத்துல இருந்து வந்தவன்ப்பா. தாக்கே பிடிக்க மாட்டாரு. எதா ரேகை இருக்கான்னு கேட்டேன். நீ சென்னையில தானே இருக்கிறப்பா. எங்கேயாவது அஞ்சலி போஸ்டோ கண்டன போஸ்டோ போட்டிருக்கானா? பார்ட்டி ஃபங்க்ஷன் ஆகுதாப்பா? இல்ல, எதுவுமே பண்ணல. பின்ன என்ன? அதைத்தானப்பா நான் சொல்றேன். நீ ஏசி ரூம் அனுசரிச்சு தெரியாதுப்பா. நான் எப்படிப்பட்ட ஆளுங்கிறதுக்கு பெருமையா சொல்லல. ஒரு ஜீப்ல இருந்து இறக்கி விட்டுட்டு ஐயா தாண்டிங்கனாடா இந்த சில்லற பேல எவன்டா ஜீப்ல இறக்கணும்னு சொல்லிக்கிட்டு இறங்குடான்னு சொல்லிக்கிட்டு எந்த காலத்திலும் உனக்கு வன்முறை எண்ணமோ இந்த வெடிகுண்டு துப்பாக்கி இந்த இதுக்குள்ளே நீ போகக்கூடாது. உன்னை ஒருத்தன் அடிச்சா கூட பட்டுக்கிட்டுக்குமே தவிர திருப்பி அடிப்புங்கிற எண்ணமே வரக்கூடாதுங்கிற ஒரு பெரிய களத்துல இருந்து என்ன விடுவிச்சவர் ஐயா. நாங்க வந்து எல்லா களத்தையும் பார்த்து வந்தவங்க தம்பி. இங்க மற்ற அரசியல் விமர்சகர்கள் மாதிரி இல்ல. அதனால எனக்கு ஒரு டவுட். கள அரசியல் தெரியும். நம்ம பேசணும் 20% வாங்குவாங்கன்னு எல்லாம் சொன்னதுக்கு நீங்க சொன்னீங்க முட்டாள் தான் சொல்லுவேன் அப்படின்னு முடிச்சிட்டீங்க. இப்போ அது என்ன ஆகும்? அது எலிஜிபிள் காம்பிட்டண்டா வந்து தன்னை ஆஃபர் பண்ணி 214 நிறுத்திக்கிட்டு வராங்கிறதே டவுட்டு. 214 நிறுத்தினா தானப்பா 20% 5% வரும். அந்த கேள்வியே எழாத. எப்ப 214 கேண்டிடேட் ஒன்னுட்ட இருந்தாலும் ரன் ஆகாது. எப்ப யதார்த்தம் இதானப்பா. நீ வந்து ஜானாரகிசாமி வாங்கின காசுக்கு மீண்டும் விஜயை வச்சு கூட்டத்தை காட்டி ஓட்டிட்டு இருப்பான். அப்போ கொடுத்த காசுக்கு வேலை பார்த்தாகணும். மீண்டும் விஜய் கிட்ட வந்து ஜனநாயக பட வசூலுக்கு இதெல்லாம் அல்லது வசூல் பாதிச்சிரும் சொல்லி இன்னும் கொஞ்சம் ஆட்டையை போடுவான், இன்டென்ட்டை போடுவான். அது அவன் விருப்பம். நான் என்ன சொல்றேன்னா, உங்ககிட்ட 214 கேண்டிடேட் இருந்தா இப்படி ஒரு நிகழ்வுக்கு அவன் தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு போஸ்டரு, ஒரு அஞ்சலி, இது ஒரு கண்டனம் என்னையாவது இருக்கா? எங்கேயாவது தமிழ்கூர் நல்லுறவில் உள்ள மக்களே, கருத்து கணிப்பு கும்பல்களே, அந்த ஏசியூர் மனலிஸ்டுகளை எங்கேயாவது நீங்க பாத்தீங்களா? இது ஒரு கட்சியாட்டு ஃபங்க்ஷன் ஆகிற மாதிரி இது ஒரு பெரிய துன்பியல் நிகழ்வுக்கு ஒரு அனுதாப போஸ்டாவது எங்கேயாவது பாத்தீங்களா? அப்போ இது நீ காசு கொடுத்து செட்டப் பண்ணி நீயே பண்ணி மதுரையில் ஆள போறான் தமிழன்னு போஸ்டர் ஒட்டுவ. நீயே பண்ணி அதை செய் இதை பண்ணி செய்ய வைப்ப. தானே ஒரு பெரிய நிகழ்வுக்கு ஒருத்தம் கூட ஒரு துரும்ப தூக்கி போடலிங்க. இது பெரிய விஷயங்க நான் சொல்றது. சரி, இப்போ சாமானிய மக்களுக்குமே விஜய் ஏன் இன்னும் வந்து பார்க்கல? 2 நாட்கள் ஆச்சு. ஆதவ் எங்க, புஷி எங்கன்னு கேட்குறாங்க. உங்களுடைய வியூ என்ன? இது ஆதவ் புஷி எல்லாம் குறை சொல்ல முடியாதுங்க. ஏன்னா திருமங்கலம் விஜய், திருப்பரங்குன்றம் விஜய், உசிலம்பட்டி விஜய், அங்கே பிரமிழ கலர் கொஞ்சம் மிலிட்டண்டாக இருப்பான். அதனால கொஞ்சம் ஸ்ட்ராங் விஜய். அது சீமான் அதை சொன்னது. ஸோ நீங்க வந்து எப்படி பொறுப்பு இல்லை? அவங்களும் பொது செயலாளர்ல. அதைத்தான் சொல்றேன் தம்பி. எல்லாருமே சீரோன்னு சொல்லிட்டீங்க. சீரோக்களை எப்படி வந்து டம்மிகளை வச்சு எப்படி நீ கும்மி அடிக்க முடியும்? சீரோக்களை வச்சு என்ன பண்ண முடியும்? நீயே ஆதவர்ஜுனா சீரோன்ட்ட, நீயே இவர் புஷி ஆனந்த் சீரோன்ட்ட. புஷி ஆனந்த் லீடர். புஷி ஆனந்த் இல்லைன்னா விஜய் இல்லை. இவ்வளவு வரும். புஷி ஆனந்த் வர மாட்டாரு, வந்து பேச மாட்டாரு, ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்க தலைமறைவெல்லாம் போடுறாங்களே. அதுதான் ஜான் பண்ண சதி தான் காரணம். அது நீ வந்து இவங்கள லீடராக காட்டியிருக்கணும். நான் மட்டும் இல்லை, என் கூட புதுச்சேரியில் சுயேட்சா ஜெயித்த புஷி ஆனந்த் இருக்கிறார். விஸ்வகர்மா சமுதாயத்தை சேர்ந்தவர். அது சாதியை சொல்லாண்டாம், ஒரு பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர். நான் அதை பாராட்டுறேன். அவரை பொதுச்செயலாளராக விஜய் போட்டதை, புஷி ஆனந்த் போட்டதை என்னைக்கும் பாராட்டுறேன். அப்போ இவர் தான் இன்னைக்கு நான் இருக்கிறதுக்கு காரணம். நான் இல்லைன்னா புஷி ஆனந்த் இல்லைன்னா விஜய் இல்லை, அவர் இல்லைன்னா அந்த மன்றமே இல்லை. அதெல்லாம் நீ பேசணும். அப்போ புஷி ஆனந்த் என்கிட்ட இருக்கவும் பெரியவன், என்னை வச்சு ஒரு பெரிய மன்றத்தை ஆர்கனைஸ் பண்ணிட்டால நீ பேசணும். நான் தான் எல்லாம் புஷி ஆனந்த் சீரோ, ஆதவர்ஜுனா சீரோ, நிர்மல்குமார் சீரோ, அருள்ராஜ் சீரோ, விஜயலட்சுமி சீரோன்னா அது என்ன அரசியல்? அப்போ சீரோக்களால் என்ன பண்ண முடியும்?
ஜீரோக்களால் என்ன சார் பண்ண முடியும்? எல்லாமே விஜய் தான் வந்து பண்ணணும். ஜீரோக்களால் என்ன பண்ண முடியும்? எந்த ஊர்ல என்ன நடக்குது? அதான் சீமான் என்ன பார்க்குறாருன்னா, இது தேராது, இவனுக்கு ஒரு அபிமானம் இருக்கு, இந்த அபிமானத்தை நம்ம சாப்பிட்டுட்டு போயிடலாமான்னு பார்க்குறாரு. தப்பு இல்லை. இப்போ விஜய் அடித்து பேசும்போது தமிழ் தேசியத்தெல்லாம் நிற்கிறாரு, வேலுப்பிள்ளை பிரபாகரன் தான் நிற்கிறாரு, திமுக அண்ணா திமுக காங்கிரஸ் பாஜகவின் ஊதுகுழல் ஒட்டுன்னு தான் நிற்கிறாரு. அடிஷனல் ஓட்டா 4 விஜய் ரசியம் போட்டா என்ன, சிவகார்த்திகேயன் ரசியம் போட்டா என்ன, அஜித் ரசியம் போட்டா என்ன, அதில் இந்த இடத்துக்குள்ள தம்பி விஜய் எனக்கு விரோதி இல்லை, அவன்கிட்ட எந்த தப்பும் இல்லை அப்படின்னு அதில் வந்து பார்த்துட்டு போறாரு. இப்பந்தான் இந்த முட்டாள் அரசியல் விமர்சகர்கள் புரிஞ்சுக்கிடணும், சீமான் விஜய போட்டியாளராக நினைக்கல, விஜய மையமா வச்சு தனக்கு பாப்புலாரிட்டியை தேடுறாரு. எடப்பாடியை பலகீனப்படுத்த தான் சீமானுக்கு நோக்கங்கிறத தினமணி வைத்தியநாதன், சவுக்கு சங்கர், இவர் போன்றவர்களை உணர்ந்துக்கிடணும், சுமன் ஸ்ரீராமன் போன்றவர்கள் உணர்ந்துக்கிடணும். இப்போ இந்த நடிகர்கள்லாம் வந்து பதிவு பண்ணாங்க சார், நீங்களும் பார்த்துருப்பீங்க. எல்லாருமே வந்து இந்த விஷயத்துக்கு ஒரு பதிவு பண்றாங்க. இதுக்கு முன்னாடி எதுக்குமே பெருசா பண்ணல. விஜய் மேல அவ்வளவு வன்மமா? விஜயில் தப்பு இல்லைன்னு நான் சொல்லிட்டேன் தம்பி. அந்த நடிகர்கள் பதிவு பண்ணான்னா அவனை சீமான் பயன்படுத்தணும்னா பயன்படுத்திக்கலாம், ஸ்டாலின் பயன்படுத்த முடியும்னா பயன்படுத்திக்கலாம். அப்படி வன்மம் உள்ளவனை வந்து விஜய்க்கு எதிராக கத்தோலிக்க பிள்ளை மாதிரின்னு திருச்சியில் நின்னா திமுக எடுத்து கேண்டிடேட்டாக போட்டுக்கலாம். நான் 30,000 ஓட்டில் விஜய திருச்சியில் தோக்கடிச்சு காட்டுவேன். மதவெறி கும்பல் யாரை வச்சு? அது நான் எல்லாமே ஸ்ட்ராட்டஜி சொல்ல முடியாது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உனக்கு. இல்ல மக்கள் கேட்பாங்க, ஏன்னா லாஸ்ட் டைம் நீங்க சொல்லும் போதும் புரிஞ்சுட்டாங்க யாரை வச்சு அப்படின்னு. யார் தோக்கடிப்பாங்களோ அவங்கள வச்சு, விஷால் ரெட்டியை வச்சு கூட இருக்கலாம், நடிகர் யாரோ ஒருத்தரை வச்சு, அவ்வளவுதானே. அது நான் தோக்கடிச்சு காட்டுவேன், நீ இந்த அது முடியும் அது. பட் அதுக்கெல்லாம் தேவை இருக்காது. விஜய் வரமாட்டாருப்பா, விஜயை தோத்து போகணும் வரமாட்டாரு. சரி, ஒரு இறுதியான கேள்வி சார். இப்போ மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குமா இவங்க இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்ட்டு? அடுத்த அரசியல் வாழ்க்கை என்ன ஆக போகுதுங்க தாவேகா விஜய்? நீங்க எல்லாமே மோசடி வியூகங்க. முதல்ல 3வது இடம் உள்ளாட்சி தேர்தல்னு சொன்னதே ஒரு மோசடி பிரச்சாரம். சவுக்கு சங்கர் நான் அடிச்சு அடியில் ஓடிட்டாரு. வெப்பலையும் சூப்பர் ஸ்டார் என் தம்பி, அவன் சூப்பர் ஸ்டாராக இருக்கிறது எனக்கு மகிழ்ச்சி. பட் நான் அடிச்சு அடியில் அதில் ஓடிட்டான் தம்பி. ஆதன் மாதேஷ் ஓடினவன் ஆனஸ்டா நீங்கள் சொன்னதாங்க உண்மை, அவங்க ஃப்ராடு கோஸ்டிங்கிறத ஒத்துக்கிட்டான். கஸ்தூரி சங்கர் அவங்க அதுக்கு பிறகு விஜய் பற்றி பேசுறதை விட்டுட்டாங்க, ஃப்ராடு கோஸ்டிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆதாரம் கொடுங்க மேடம், நீங்கள் பேசுனீங்கல்ல, அதுதான் கேட்குறேன். அப்போ ஆதாரம் இல்லாமலே பொய் செய்தியை டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலையும் தினத்தந்திலையும் பலகீனமான நிருபர்களை பிடிச்சி ஃபீட் பண்ணி பொய்யாக மாய்மாலம் பண்ணாங்க. அதுக்கு பிறகு எல்லாமே அந்த ஃபோக்கஸ் பண்ணி அந்த செட்டப் பண்ணி செட்டப் ஸ்டார் மாதிரி சில வேலைகளை காட்டுறதே குறியா இருந்தாங்க. அதைத்தான் நான் எக்ஸ்போஸ் பண்ணேன். உங்களுக்கு உருத்தான ஆள் கிடையாது. நீ எப்படி சுயநலமா காசு கொடுத்து ஆட்களை சேர்த்து இது பண்றியோ அதே மாதிரி அவனும் ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஒன்றை பார்க்கறதுக்கு இதுக்கு தான் இருப்பானே தவிர அவன்ல ஒருத்தன் இன்னொருத்தனுக்கு சகோதரத்தோட இருக்க மாட்டான். அவன் தான் பெரியவன் நினைப்பான், அடுத்த பெரியவன் விஜய். இப்படிதான் விஜய் ரசிகன் எல்லாம் நினைப்பான். இன்னொரு ரசிகன் தனக்கு தலைவன், இவன் நம்ம கூட ஒரு சகோதரத்துவத்தோட இருக்கான்னு. இப்ப நாம் தமிழர் கட்சியில இருக்கு பாத்தீங்களா ஒரு கட்டமைப்பு. சிறுக சிறுக சீமான், இவரு அந்த முஸ்லீம் பாய் பேர் என்ன, ஹுமாயூன், சாட்டை துரைமுருகன், இடும்பாவனம் கார்த்திக், பாத்திமா பர்கானா, அந்த ஒரு ஆர்டர்ல அவங்களும் மரியாதை கொடுத்து அந்தந்த மீட்டிங் போட்டு சீமான் வரலனாலும் ஒரு டெய்லி 5 மீட்டிங் நடக்குது. அபுபக்கர் பேசுறான், இடும்பாவனம் கார்த்திக் பேசுறாப்புல, பாத்திமா பர்கானா பேசுறாப்புல, கார்த்திகா பேசுறாப்புல. எல்லாமே ஒரு கொள்கையை சொல்லி ஒரு சகோதரத்துவத்தோட ஒரு கொள்கைக்காக ஒத்த கருத்தோட எல்லாம் நிற்கிறாங்க இல்லையா. அந்த மாதிரி இதுல ஒரு ஃப்ரெட்டானிட்டி சகோதரத்துவம் கிடையாது, டீம் ஸ்பிரிட்டும் கிடையாது. அவங்க அரசியல் வியாபாரி மாதிரி இவங்களும் அரசியல் வியாபாரி தான். அதனால தான் நான் சொன்னேன், சட்டமன்ற தேர்தலில் இன்வெஸ்ட் பண்ணி விஜய்க்காக எவனும் நிற்க மாட்டான்னு. நீ பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல நான் சொன்னது மாதிரி 39 கேண்டிடேட் போட்டா அப்போ ஒரு 3 கோடி செலவழிக்கிறதுக்கு 39 ரூபா வந்துருவான். அந்த ஓட்டை வச்சு நாம சட்டமன்றத்தில் எம்எல்ஏ டிக்கெட் ஆகி எம்எல்ஏ ஆயிடலாம். அவனு ஒரு 25-50 கோடி வச்சிருப்பான், எம்எல்ஏ ஆயிடலாம், மக்கள் சக்தி ஆயிடலான்னு வருவான். தான் ஒரு ஆளாகிறதுக்கு மக்களவை தேர்தலில் அதை இன்வெஸ்ட் பண்ணியிருப்பான். இப்போ 234 மக்களவை தேர்தலை இன்வெஸ்ட் பண்ணி அந்த ஓட்டை வச்சு 29 அசம்பிளி எலெக்ஷன்ல இன்வெஸ்ட் பண்ணி 29 மக்களவையிலே அது டீரெயில் ஆகி போகும். அப்போ இதுல இன்வெஸ்ட் பண்ணதுக்கு வரமாட்டான். 50 லட்சம் 1 கோடி இன்வெஸ்ட் பண்ணதுக்கு ஆள் வரமாட்டான். அப்படி எவனும் இல்லைங்கிறது தான் இன்னைக்கு வெட்ட வெளிச்சமா. இந்த கட்சி தொடர்பா மிகப்பெரிய துன்பியல் நிகழ்வு நடந்த பிறகும் 40க்கும் மேற்பட்டோர் இறந்த பிறகும் அஞ்சலி போஸ்ட் கூட ஒரு பையன் ஒரு இடத்துல ஒட்டலைன்னா அப்போ நீ இவ்வளவு பண்ணதும் ஃப்ராடு தானே. அப்போ ஜானாரிசாமி ஒரு சில பத்திரிகையாளர்களை வச்சுக்கிட்டு பண்ணின ஃப்ராடு வேலை தானே, டெகால்ட்டி வேலை தானே. இப்போ நான் சொல்றது கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லப்பா. வெளிப்படையாக உனக்கு ஆள் இல்லை, ஒரு டீம் ஸ்பிரிட் இல்லை, உருத்தா இல்லைங்கிறது தெரியுது இல்லை.
அதனால தான் நீ 214 போட்டுக்கிட மாட்டேன், உங்ககிட்ட இன்வெஸ்ட் பண்ணி அதில் அறுவடை பண்ணதுக்கு ஆள் கிடையாது, வியாபார கூட்டம்னு நான் சொன்னேன். அது வந்து விஜய் மேலே வெறியா ஒரு கேடர்ஸ் இருக்காங்க, அது ஒரு 2% ஓட்டை கொடுக்கும். இதை தாண்டி இதை வச்சு இதை முன்னிலைப்படுத்தி ஒரு நம்ம பகுதியில் ஒரு ஆளாவது கூட ஒன்றும் வரல. நீங்க சொன்ன மாதிரி 2% எடுத்துக்கலாம். இல்லை, நான் ஒரு இந்த 2% வச்சு 2 கூட வராமலும் போகலாம், உயர்த்தவும் செய்யலாம். இது வீரியமான 2% தான் கேடர்ஸ். இதை வச்சு அரசியல் பண்ணதுக்கு இல்லையே. விஜயகாந்த் கிட்ட ஒரு 1-1.5% ஓட்டு தான் இருக்கும், பேசிக் ஓட்டு. அதை வச்சுக்கிட்டு ரவி, ஜெகநாதன், இப்படி நிறைய பேர், பண்டூட் ராமச்சந்திரன்ல இருந்து எத்தனை பேர், ஒவ்வொரு ஏரியாவிலும் எவ்வளவு பேர். என் தம்பி கண்ணன்கிட்ட சொன்னா சொல்லுவான், பெரம்பலூர்ல ஆளு, ஒவ்வொரு ஏரியாவிலையும் ராஜன், இவர் அனங்கை புருதில் ஒரு தம்பி, எத்தனை பேர் தமிழ்நாடு ஃபுல்லா அந்த ஆட்கள் பேரை சொல்ல முடியும். அப்போ அவ்வளவு பேர் லோக்கல் லீடரா வளர்ந்தான். இப்போ ஒரு லோக்கல் லீடர் இல்லையா உனக்கு? ஒரு பெரிய துயர சம்பவத்துல ஒரு அஞ்சலி போஸ்ட்டுக்கு ஆள் இல்லையப்பா. ரன் ஆகுமா பார்ட்டி? ரன் ஆகுமா? எப்படி ரன் ஆனாலும் ஆகலைன்னாலும் இது வந்து டீம் ஸ்பிரிட் இல்லாதது, ஒருத்தருக்கு ஒருத்தர் சகோதரத்துவம் இல்லாதது, விஜயை மட்டுமே நம்பி கொண்ட ஒரு மேட் ரஷ், அவ்வளவுதான். அந்த மேட் ரஷ்க்குள்ள காரணத்தை கூட நான் சொல்றேன். ஜெயலலிதா அடிச்சாங்க, விஜய் மேல அனுதாபம் கூடிச்சுன்னா, ஜெய்பராஜ் தியேட்டர்ல தலைவா படம் பார்க்கும்போது ஒரு 27 ஆடியன்ஸா இருந்திருப்பான். அதுல 20 பேருக்கு மேல கைத்தட்டுனான். அப்பதான் முடிஞ்சாண்டே, ஜெயலலிதாட்டை எதிர்கொள்ள முடியாம முடிஞ்சாண்டேன்னு கோபால் சொன்னார். இல்ல கோபால், அவனுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு, ஒரு வெறி கூட்டத்தை இருக்குதுன்னு சொன்னேன். இதை வந்து நான் கஜேந்திரா படத்துல இது மோச்சன் தியேட்டர்ல பார்க்கும்போது ஒரு 200 ஆடியன்ஸ் தான் இருப்பான். ஆனா விஜயகாந்துக்கு ஒரு 150 ஆடியன்ஸ் கை தட்டினான். ஸோ அது ஓட்டுங்கிற மாதிரி வந்தோம். இது விஜயகாந்த் மாதிரி விஜய்க்கு அது இருக்கிறான். ஆனா விஜயகாந்த் லீடர்ஷிப் குவாலிட்டி உள்ளவர், நடிகர் சங்க தலைவர். இது ஈழ பிரச்சனைய இவர் வாகை சந்திரசேகர், SS சந்திரன், பாண்டிய, ராதா ரவி, விஜயகாந்த், கலைஞர் எம்ஜிஆர் இருக்கும்போது தமிழகம் ஃபுல்லா உருவாக்குனாரு. அந்த பின்னணியில தான் சீமானே லீடரா இருக்கிறாரு. அந்த பின்னணியில தான் சீமானே இன்னைக்கு லீடரா வராரு. அந்த விதையில தான். அந்த அளவுக்கு முக்கியமானவர் விஜயகாந்த். நடிகர் சங்க தலைவராக இருந்தவர். நெய்வேலி இதுல வந்து காவிரி பிரச்சனைக்காக ஒரு பெரிய கூட்டத்தை காட்டி பண்ணவர். இஸ் எ லீடர். சிவாஜி இறந்ததுல அவன் எப்படி லீடர்ஷிப்பை மெயின்டைன் பண்ணாம பாருங்க. இப்போ அன்ஃபிட் பி லீடர் விஜய். அதைத்தான் நான் திரும்ப சொன்னேன். நீங்கள்லாம் சீமான் மேல உள்ள வன்மத்திலையும் காட்டுச்சிலையும் விஜயை வச்சு சீமான மட்டம் தட்ட பாக்குறீங்கப்பா. அனுகூல சத்துரு தான் சீமானுக்கு விஜய். அதுல அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி சீமானுக்கு தான் இருக்கு. விஜய் கம்பேரிசன் சீமான உயர்த்தும். அதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு. ஓகே சார், உங்கள் நேர்காணலுக்கு மிக்க நன்றி. வணக்கம் சார். வணக்கம்.